சில நேரம் வாழ்க்கை திடீர்னு உங்கள அமைதிக்குள் தள்ளும். முன்னாடி எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாரிடமும் புரிய வைக்கணும், எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்னு இருந்த மனசு ஒரு நாள் எதுவும் சொல்லத் தோணாம சைலன்ஸா மாற ஆரம்பிக்கும். அந்த சைலன்ஸ் பல பேருக்கு பயமா இருக்கும். நான் மாறிட்டேனா? எனக்கு ஏன் யாரோட பேசத் தோணல? இது டிப்ரெஷனா? இல்ல, இது விழிப்பு. உலகத்துல எல்லா மனிதர்களும் சத்தத்தோட வாழ்றாங்க. அபிப்பிராயம், ஆர்ப்பாட்டம், ஒப்பீடு, வெற்றி, தோல்வி. இந்த சத்தத்துக்குள்ள ஒரு மனிதன் திடீர்னு அமைதியா மாறினா அது வீக்னஸ் இல்ல, அது ஷிஃப்ட். முதலில் சைலன்ஸ் எப்படி வரும் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் ரிப்பீட் ஆகுது போல தோணும். அதே பேசு, அதே வாதம், அதே நாடகம். முன்னாடி இதுல நீங்க இன்வால்வ் ஆனீங்க. இப்போ நீங்க வெளியில நிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போதான் மனசு சொல்லும், இதெல்லாம் அவசியமா? இதுதான் பிரபஞ்சத்தின் முதல் அழைப்பு. அது உங்களோட காது வழியா பேசாது, உங்களோட எனர்ஜி வழியா பேசும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. நீங்க சத்தமா இருந்தா பிரபஞ்சம் உங்களை கேட்காது. நீங்க அமைதியா இருந்தா நீங்க அதை கேட்க ஆரம்பிப்பீங்க. சைலன்ஸ் வந்ததும் முதல்ல பாதிக்கப்படுவது உங்க சுற்றத்தார். என்ன இவன் இப்படி மாறிட்டான், முன்னாடி மாதிரி இல்லையே? ஏன்னா நீங்க அவர்களோட ஃப்ரீக்வன்சியிலிருந்து மெதுவா வெளியே வர ஆரம்பிச்சிருப்பீங்க. இது கஷ்டம் தரும். ஏன்னா நீங்க யாரையும் விட்டு போகவில்லை, நீங்க உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கீங்க. அமைதியா மாறினா ஒரு விஷயம் நடக்கும். உங்க ரியாக்ஷன் குறையும். முன்னாடி ஒரு வார்த்தைக்கு ஒரு கோபம், இப்போ அதே வார்த்தை உள்ளுக்குள்ள போகவே செய்யாது. இது அலட்சியம் இல்ல, இது எனர்ஜி சேவ் பண்ற நிலை. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரியாக்ஷன் ஈக்குவல்ஸ் எனர்ஜி லீக், சைலன்ஸ் ஈக்குவல்ஸ் எனர்ஜி அக்யூமுலேஷன். உங்க எனர்ஜி சேமிக்க ஆரம்பிச்சதும் பிரபஞ்சம் உங்களை சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் சைலன்ஸ் வந்த பின் வாழ்க்கை மெதுவா மாறுது போல தோணும். ஆனா உண்மை என்னன்னா, அது மெதுவாக இல்லை, அது ஆழமாக வேலை செய்கிறது. இந்த ஸ்டேஜில் பல பேரு ஒரு தவறு பண்ணுவாங்க. மீண்டும் சத்தத்துக்குள் தப்பிக்க போவாங்க. ஏன்னா அமைதி உங்களோட உண்மையை காட்டும். அது எல்லாருக்கும் தாங்க முடியாது. ஆனா நீங்க இந்த சைலன்ஸை எதிர்த்து ஓடாம அதில் உட்கார்ந்தீங்கன்னா அடுத்த கட்டம் ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் பேச ஆரம்பிக்கும். வார்த்தைகளால் இல்லை, சம்பவங்களால், அறிகுறிகளால், உணர்வுகளால். இந்த வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு அசைக்குதுன்னா நீங்க ஏற்கனவே அந்த பாதையில் தான் இருக்கீங்க. அவசரம் வேண்டாம், சத்தம் வேண்டாம், சைலன்ஸை நம்புங்க. ஏன்னா நீங்க சைலன்ஸா மாறினா பிரபஞ்சம் பேச ஆரம்பிக்கும். எதுக்காக சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலகுறாங்க? நீங்க சைலன்ஸா மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் மெதுவா ஆனா தெளிவா நடக்கும். சில மனிதர்கள் தானாகவே தூரம் போவாங்க. நீங்க அவர்களை வெறுத்தது கிடையாது, நீங்க சண்டை போட்டது கிடையாது, நீங்க எக்ஸ்பிளனேஷன் கூட கேட்கல. ஆனா அவர்கள் மெதுவா உங்க வாழ்க்கையிலிருந்து ஃபேட் ஆக ஆரம்பிப்பாங்க. முதல்ல இத புரிஞ்சுக்க முடியாது. நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா? என்ன புரியாம போயிட்டாங்களா? நான் இவ்வளவு சைலண்டா மாறிட்டேனா? இந்த கேள்விகள் உங்க மனச குத்தும். ஆனா உண்மை என்னன்னா, இது லாஸ் இல்ல, இது அலைன்மெண்ட். உலகத்துல 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. சத்தத்தில வாழ்றவர்கள், அமைதியில் வளர்றவர்கள். சத்தத்தில வாழ்றவர்கள் எப்போதும் வெளியே நோக்கி இருப்பாங்க. யார் என்ன சொல்றாங்க, யார் என்ன சாதிச்சாங்க, யார் என்ன நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள அமைதி முக்கியமில்ல, வெளி அங்கீகாரம்தான் முக்கியம். ஆனா அமைதிக்குள் போற மனிதன் வெளியிலிருந்து உள்ள திரும்ப ஆரம்பிப்பான். அவன் கேள்வி கேட்பான், எனக்கு இது உண்மையிலே தேவையா? இது என் மனசுக்கு சரியா இருக்கா? நான் யாருக்காக வாழ்றேன்? இந்த கேள்விகள் தான் ஃப்ரீக்வன்சியை மாற்றும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு முக்கியமான சட்டம் இருக்கு. ஒரே ஃப்ரீக்வன்சியில இல்லாத விஷயங்கள் நீண்ட காலம் ஒன்றாக இருக்க முடியாது. நீங்க மாறினா உங்க உலகமும் மாறும். நீங்க அமைதியா மாறினா உங்க சுற்றமும் அமைதியை தாங்க முடியாமல் விலகும். இதனால்தான் சில நண்பர்கள் முன்னாடி தினமும் பேசினவர்கள் இப்போ ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க.
முன்னாடி உங்க பிரசன்ஸ தேடியவர்கள் இப்போ உங்கள அவாய்ட் பண்ணுவாங்க. இது கஷ்டம்தான், ஏன்னா நீங்க மாறியது உங்களை வளர்க்க. ஆனா அவர்கள் நினைக்கிறது நீ மாறிட்ட. ஆனா ஒரு விஷயம் நினைவுல வைங்க, நீங்க மாறல, நீங்க மாஸ்க கழற்றினீங்க. முன்னாடி அவர்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ உங்க உண்மையோட அலைன் ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால்தான் சில உறவுகள் தாங்காமல் உடையும். இது பிரபஞ்சத்தின் கொடுமை இல்லை, இது ப்ரொடெக்ஷன். ஏன்னா நீங்க அந்த ஃப்ரீக்வன்சில இன்னும் இருந்திருந்தா நீங்க உங்களை இழந்திருப்பீங்க. உங்க growth ஸ்டக்கா இருக்கும், உங்க அமைதி போயிருக்கும். அதனால்தான் பிரபஞ்சம் மெதுவா செப்பரேஷன் கிரியேட் பண்ணுது. இந்த ஸ்டேஜில் மிக அதிகமா வரும் ஃபீலிங் என்ன தெரியுமா? தனிமை. ஆனா இந்த தனிமையை தவறா புரிஞ்சிக்காதீங்க. இது ரிஜெக்ஷன் இல்ல, இது பனிஷ்மெண்ட் இல்ல, இது ப்ரிப்பரேஷன். நாய்ஸ் குறையும் போதுதான் உங்களுக்கு சில விஷயங்கள் கிளியர் ஆகும். யார் உங்களை உண்மையா கேட்கறாங்க, யார் உங்களை பயன்படுத்தினார்கள், யார் உங்க எனர்ஜியில வாழ்ந்தார்கள். இந்த கிளாரிட்டி சத்தத்துக்குள்ள வராது, அமைதியில தான் வரும். அதனால்தான் பிரபஞ்சம் உங்களை ஒரு கட்டத்தில் அமைதியா மாற்றும். ஏன்னா அடுத்த லெவலுக்கு நாய்ஸ் தேவையில்லை, நீங்க கேரி பண்ற எனர்ஜி தான் தேவை. சில நேரம் நீங்க யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங்ல இருப்பீங்க. நான் மாறிட்டேன் போல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இந்த ஃபீலிங்க அடக்காதீங்க. இதுதான் உங்க சோலோட லாங்குவேஜ். நீங்க கவனிச்சீங்கன்னா சைலன்ஸ் வந்த பின் ஃபேக் கான்வர்சேஷன்ஸ் போரிங்கா தோணும், ஷாலோ டாக் சகிக்க முடியாது, மீனிங் இல்லாத உறவுகள் ஹெவியா தோணும். இது சுப்பீரியாரிட்டி இல்ல, இது கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டி வந்ததும் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்க வாழ்க்கையில் மெதுவா ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா நீங்க இனிமே எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அலைன் ஆனதையே அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால்தான் இந்த ஃபேஸ்ல எதையும் பிடிக்காம விட்டுட்டு போறீங்க போல தோணும். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அமைதியில. இந்த வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள டீப்பா செட்டில் ஆகுதுன்னா நீங்க அந்த ஃபேஸ்ல தான் இருக்கீங்க. பயப்படாதீங்க, திரும்ப நாய்ஸுக்கு ஓடாதீங்க. சைலன்ஸ் உங்களை தனியா விடாது, அது உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். அமைதி எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனை வேகமாக வேலை செய்ய வைக்குது. நீங்க சைலன்ஸா மாறினா வெளியில ஒரு விஷயம் நடக்குது போல தெரியாது, ஆனா உள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிச்சிருக்கும். உங்க ஃப்ரீக்வன்சி செட்டில் ஆகும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இதுதான் மிக முக்கியமான ஸ்டேஜ். பெரும்பாலான மக்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன செய்யறாங்க தெரியுமா? அதிகமா யோசிக்கிறாங்க, அதிகமா கேட்கறாங்க, அதிகமா ஃபோர்ஸ் பண்றாங்க. எப்போது வரும்? ஏன் இன்னும் வரல? நான் சரியா பண்ணலையா? இந்த எல்லா கேள்விகளும் ஒரே எனர்ஜியில இருந்து தான் வருது, லேக் எனர்ஜி. யூனிவர்ஸ் ஒரு விஷயத்தை ஒரு கிளாரிட்டியோட சொல்லுது. நீ பயந்து கேட்டதை நான் தரமாட்டேன், நீ நம்பி விட்டதை தான் தருவேன். இந்த விடுதல் சத்தத்துல நடக்காது, அமைதியில தான் நடக்கும். நீங்க சைலன்ஸா மாறும்போது உங்க மனசு ஒரு இடத்துல செட்டில் ஆகும். அந்த செட்டிலான ஸ்டேட்ல டிசையர் டெஸ்பரேட்டா இருக்காது, விஷ் டென்ஸா இருக்காது, தாட் சாஃப்டா இருக்கும். இதுதான் மேக்னெட்டிக் ஸ்டேட். இமேஜின் பண்ணுங்க, ஒரு காம் லேக். அதுல நீங்க கல்லு எரிஞ்சா அது தெளிவா ரிப்பிள் ஆகும். ஆனா அதே கல்ல ஸ்டார்மி வாட்டர்ல எரிஞ்சா எதுவும் தெரியாது. உங்க மனசும் அதே மாதிரி. நாய்ஸ்ல இருக்கும்போது உங்க இன்டென்ஷன் யூனிவர்ஸுக்கு ரீச் ஆகாது. ஆனா இன்னர் சைலன்ஸ் வந்ததும் இன்டென்ஷன் கிளியரா இருக்கும், எமோஷன் ஸ்டெடியா இருக்கும், பிலீஃப் நேச்சுரலா இருக்கும். அதனால்தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்போ ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஃபேஸ்ல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வரும். நான் அதிகமா விஷுவலைஸ் பண்ணல, அஃபர்மேஷன் கூட பண்ணல, ஆனா ஏதோ சரியா இருக்கு. அந்த ஃபீலிங் தான் அலைன்மெண்ட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு சட்டில் ட்ரூத் இருக்கு. நீங்க சேஸ் பண்ற எனர்ஜி உங்ககிட்ட இருந்து ஓடும், நீங்க எம்பாடி பண்ற எனர்ஜி தான் உங்ககிட்ட வரும். சைலன்ஸ் ஈக்குவல்ஸ் எம்பாடியிங் ஸ்டேட். நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க பாடி கூட ரிலாக்ஸ் ஆகும், பிரீத் ஸ்லோ ஆகும், மசில்ஸ் ரிலீஸ் ஆகும், நர்வஸ் சிஸ்டம் காம் ஆகும். இந்த காம் ஸ்டேட்ல தான் சப்கான்ஷியஸ் ரிசெப்டிவா இருக்கும். அதனால்தான் அஃபர்மேஷன் சைலன்ஸ்ல பவர்ஃபுல். சில நேரம் நீங்க கவனிப்பீங்க, நீங்க நினைக்காத நேரத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஒரு மெசேஜ், ஒரு கால், ஒரு கோயின்சிடென்ஸ். இத கோயின்சிடென்ஸ்னு சொல்லாதீங்க, இது ரெஸ்பான்ஸ். யூனிவர்ஸ் பேசும் லாங்குவேஜ் நாய்ஸ் இல்ல, சிம்பிள்ஸ், டைமிங், சட்டில் நட்ஜஸ்.
சைலன்ஸ் இல்லாம இந்த லாங்குவேஜ் புரியாது. அதனால்தான் நீங்க அமைதியா மாறினதும் சயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்ட்யூஷன் ஷார்ப் ஆகும், ரைட் டிசிஷன் ஃபீல் ஆகும். லாஜிக் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்காது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சர்டனிட்டி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல மிக முக்கியமான விஷயம், இம்பேஷன்ஸை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சைலன்ஸ் வந்துட்டு திரும்ப டவுட்டுக்கு போனா ஃப்ரீக்வன்சி பிரேக் ஆகும். நீங்க நினைவுல வைங்க, விதை முளைக்கும் போது அது சத்தம் போடாது, அமைதியில தான் மண் உடைக்குது. உங்க மேனிஃபெஸ்டேஷனும் அதே மாதிரி. இந்த ஃபேஸ்ல நீங்க செய்ய வேண்டியது அதிகமில்லை. ட்ரஸ்ட், அலவ், ஸ்டே பிரசன்ட். இதுவே இனஃப். நீங்க இப்ப அமைதியா இருக்கீங்கன்னா யூனிவர்ஸ் ஆல்ரெடி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, டைமிங் செட் ஆகிக்கிட்டு இருக்கு, ரைட் பீப்புள் அலைன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. இந்த வார்த்தைகள் உங்க மனசுக்கு ஆழமா ரெசனேட் ஆகுதுன்னா நீங்க மேனிஃபெஸ்ட்